அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார். சுக்கிரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க சுக்கிரன். வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். சூரியனும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வரப்போகிறார். இப்படி டிசம்பர் மாதத்தில் பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மற்றவர்களால் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களாலும் ஏமாற்றப்பட்ட சூழல், அது மட்டுமல்லாது இழப்புகளை சந்தித்த நிலையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மராசியை விட்டு உஷ்ண கிரகமான சூரியனும் வித்யாகாரகரான புதனும் விலகுவது பல்வேறு வகையான மந்தமான பணிகள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான நிகழ்வுகள் பொறுமையாக நடைபெறுகிறது. நேர்த்தியாக செய்து முடிக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்ட நிலையில் பாதியில் நின்ற பணிகளை துவங்குவதற்கும் இனி விரைவாகவும் துரிதமாகவும் சரியான முறையில் செய்வதற்கான வாய்ப்பும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக ஜென்மராசியை விட்டு சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் விலகுவதால் டிசம்பர் மாதத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட பெருவாரியாக நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பு காரணமாக காரிய தடைகள் விலகி வெற்றி வாய்ப்பை நிறைவாக விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக தனஸ்தானத்திலும் பிறகு தைரியஸ்தானத்திலும் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. சுக்கிரனினுடைய மாறுதல் என்பது பல்வேறு வகையான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை பெறுவதற்கான வாய்ப்பு சுக்கிரனின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புடன் நல்ல பல இனிமையான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நிறைவான வாய்ப்பு இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அங்கு அவர் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் ஏற்படாது என்பதை திட்ட
திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அங்கு ஏற்கனவே நீச்சம் பெற்றிருப்பதால், வக்ரம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. ஆனால் அதே வேளையில் புதிதாக சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆவணங்களை சரிபாருங்கள். இல்லை என்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வேளையில் பல்வேறு வகையான அலைச்சல், சிரமம் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையும் சிரமமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி மிக விரைவில் பஞ்சமஸ்தானத்தில் அமரப்போகிறார். இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது அபரிவிதமான நன்மை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது, சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. லாபஸ்தானத்தில் கேது வீற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே நிச்சயம் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தொழில்துறை, வியாபார துறையில் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை சந்தித்தாலும் கூட அவை அனைத்துமே விலகி இனிமையான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடுதலாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியை பார்க்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் மிகப்பெரிய அளவில் நீங்குவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது ஒரு சுப நிகழ்வை திட்டமிட்டால் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த சூழலில் தற்போது அவை மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான தடை, சிக்கல் இல்லாமல் அனைத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சங்கடங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.